வணக்கம். வருகின்ற மே மாதம் முதல் வாரத்தில் மாணவர்களுக்கெல்லாம் நீட் எக்ஸாம் வருது. நீட் எக்ஸாம் எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த எக்ஸாம் எழுதி தயாரா இருப்பீங்க. மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீங்க அனைவரும் வெற்றி பெற வேண்டும். நீட் எக்ஸாம்ல வெற்றி பெற்றதுக்கு உங்களுக்கு நேரமும் காலமும் அதிர்ஷ்டமும் கூட இருக்கணும். உங்களுடைய உழைப்பு நிறைய இருந்தாலும் உங்களுடைய உழைப்பு தான் வெற்றி தரும். இருந்தாலும் கூட கால நேரங்கள் ஒத்துழைச்சுன்னா நீங்க அபரிவிதமான ஒரு மார்க்கிங்லாம் ஸ்கோர் பண்றதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். அதுக்கு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தை ஒரு தடவை கன்சல்டன்ட் பண்ணி இந்த டைம்ல இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு உண்டான யோகாதிபதி கிரகம் எது, அவங்க நீட்டு படிக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய தன்மைகள் எது, அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சு எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கதிர்வீச்சினுடைய வழிபாடோ அந்த யோகாதிபதி கரணாதிபதினு சொல்லக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்களை பெறக்கூடிய கோயில்கள் எது தெரிஞ்சுக்கிட்டு அந்த நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதோ இல்லை அந்த கோயில போய் அர்ச்சனை பண்றதோ இல்லை அந்த கோயிலுடைய விபூதியோ அல்லது பிரசாதங்களோ வாங்கி வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறதோ அதனுடைய அனுகிரகமான சில விஷயங்களை பயன்படுத்தி பாசிட்டிவ் எனர்ஜியா போய் பசங்க எல்லாம் பாஸ் பண்ணலாம். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துல அவங்களுக்கு யோகாதிபதி கரணாதிபதினு 2 கிரகங்கள் இருக்கும். அந்த யோகாதிபதி கிரகம் கரணாதிபதி கிரகம் எதுன்னு எடுத்துட்டோம்னாக்கா அந்த 2 கிரகத்துக்கு உண்டான ஓரைகளை நீங்க பயன்படுத்திங்கன்னா 100% சக்சஸ் ஆகும். அதனால அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் கொடுங்க, இல்ல இது கீழே வர இந்த நம்பர்ல வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யோகாதிபதி யாரு கரணாதிபதி யாருன்னு நாங்க எடுத்து கொடுக்குறோம். அதனால எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.